ஏய் சாமி, கண்டதையும் யோசிக்காதே ஐயா. நான் இருக்கேன்டா, கவலை எதுக்கு? ஐயா, இந்த வாழ்க்கைன்னா நீ நினைக்கிற மாதிரி நேராக போவோம் சாலை இல்லைடா. இது ஒரு மண் ரோடு. மழை வந்தால் சறுக்கும், வெயில் அடித்தா பழக்கும். ஆனால் போகணும்டா, அதில் தான் போகணும். மண்ணை பார்த்து நடந்தவன் தான் ஊரை சென்று அடைவான். கல்லை பார்த்து நின்னவன் பாதையிலேயே தங்கி விடுவான். நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா ஐயா? ஒவ்வொரு கல்லையும் பிடிச்சி நின்றுக்கிட்டே இருக்க. அதனால தான் உன்னால் முன்னால் போக முடியல. ஐயா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை விட மாட்டேங்கிற. மூளை என்ன பண்ண தெரியுமா? அதை திரும்பி 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 சுற்றிக்கிட்டே இருக்கும். காயம் ஆட்டுறதுக்கு முன்னாடி கை வச்சாதான் வலி கூடும். நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்கிறடா. எருமைக்கு சூரியன் உதைச்சான்னு மழை பெஞ்சான்னு அது புள்ளத்தானே மேயப்போகுது. யாராவது உன்னை குறை சொன்னா ஏன் அதை மனசில் ஏற்றிக்கிட்டு புட்டு குழப்புற? ஏன்யா? அவங்க வாழ்க்கை அவங்களோடதுடா, உன்னோட வாழ்க்கை உன்னோடதுடா. சாமி, நீ இப்போ பார்த்தது ஒரு சம்பவம் தான். ஆனால் நீ அதுக்கு கொடுக்குற அர்த்தம் என்ன தெரியுமா? அதுதான் உன் வாழ்க்கையே போட்டு கிழிக்குது. நிழல் நீளமாக இருந்தால் மாலைன்னு அர்த்தம் இல்லை சாமி, சூரியன் இன்னும் இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ இருள் மாதிரி தோணுதுன்னா அது முடிவு இல்லைடா சாமி. நீ விழுந்துட்டியா ஐயா? சரி, விழுந்தா விழுந்துட்டு போ. ஆனால் அப்படியே படுத்து கிடக்காது. எழுந்து உன்னோட பாதையை நோக்கி நடக்க பாரியா. விழுந்த மண் தூசியாக போகாது, நேரம் வந்தால் செடியாக முளைக்கும். இப்போ நான் தூசி மாதிரி தோணலாம், நாளைக்கு நீ தான் நிழல் தர மரமாக இருப்பையா. ஐயா, ஆற்றுக்குள்ளே விழுந்த மீன் தண்ணி கேட்காது. நீயும் அப்படி தான்டா சாமி. உனக்குள்ளே இருக்கிற சக்தி உனக்கே தெரியல. நீயே உன்னை குறை சொல்லிக்கிட்டு உன் பழத்தையே மறந்துக்கிட்டு இருக்க. யாராவது சொன்னாங்கன்னா நீ முடியாதுன்னு அதை கேட்டு உட்கார்ந்தா அவங்க சொல்கிறது சரியாயிரும். அதை கேட்டு எழுந்தா நீ செய்கிறதாயா சரி. கோழி கூனாதான் விடியில் வரும்னு நினச்சா சூரியன் வேலையே இழந்துடுவான். நீ இல்லைனாலும் உலகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ இருந்தா உன் வாழ்க்கை உடனேயா. நீ இப்போ கவலைப்படுற விஷயம் 5 வருஷத்துக்கு பிறகு நினைவில் கூட இருக்காது சாமி. ஆனால் நீ இப்போ விட்டுட்டு போகிற தைரியம் அதுதான் நாளைக்கு உனக்கு தேவைப்படும். நான் இருக்கேன்டா, கவலைப்படாதன்னு சொல்கிறதுக்கு நான் உன் கஷ்டத்தை எல்லாம் எடுத்துக்கிறேங்கிற அர்த்தம் இல்லையா. நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் கரெக்டான பாதையில் கொண்டு செல்லுன்னு தான் அர்த்தம். ஆட்டுக்குட்டிக்கு நிழல் மரம் இல்லைன்னா அதே உடம்பு தான் அதுக்கு நெல். நீயே உனக்கு ஆதாரம்டா சாமி. நீயே உனக்கு பலம். காற்று எதிர அடித்தா பட்டம் மேலே போகும். இப்போ வாழ்க்கை எதிராக போய்கிட்டு இருந்தா அது உன்னை கீழே தள்ள வரல, மேலே ஏற்றதாயா வருது. ஐயா, யோசிக்க வேண்டியதை மட்டும் யோசிங்க, பிடிக்க வேண்டியதை மட்டும் பிடிங்க, மிச்சத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிரியா. அதனால தான் சொல்கிறேன், கண்டதையும் யோசிக்காத, கேட்டதையும் மனசில் வச்சுக்காத, நடக்கிற பாதை பார்த்து நடந்துட்டு சாமி. சுழற்றின கல்லுக்கு பாசிப்படாது, நடக்கிறவனுக்கு வழி தானே வரும். நீ சரியாக இருப்பட ஐயா, நாளை உனக்குத்தான். நான் இருக்கேன்டா சாமி, கவலைப்படாது. இந்த கணக்கன் இருக்க உனக்கு கவலை தேவையே இல்லை.